ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 6/6/2026 சாக்கர முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, அமிர்த வேலை நேரம் ரொம்ப சூப்பரான நேரம். அதனால் அந்த அமிர்த வேலையில் அதிகாலையில் எழுந்து ஏகாந்தத்தில், அதாவது தனிமையில் உட்காந்து பாபா கிட்ட ரொம்ப இனிமையாக பேசுங்க. இல்லை, நாள் முழுவதும் பாபா கிட்ட பேசணும். அதுவும் எழுந்தவுடன் பாபா கிட்ட பேசுகிறது ரொம்ப நல்லது. அதிகாலையில் கேள்வி: நிரந்தர யோகி ஆகிறதுக்கு எந்த ஞானம் ரொம்ப உதவி புரியும்? நாடகத்தின் ஞானம். இல்லை, எது நடந்தாலும் நாடகம் அப்படின்ட்டு புத்தியை ஒரு வினாடியில் சுற்றி நடக்கிற விஷயத்துலேருந்து விலக்கி பாபா கிட்ட இணைக்கிறதுக்கு இந்த ஞானம் உதவி செய்யும். என்னெல்லாம் நடந்து முடிஞ்சதோ எல்லாமே நாடகத்தில் விதிக்கப்பட்டது, பதிவானது தான் நடந்திருக்கு. ஸோ அதனால் அதை பார்த்தாலும் மனநிலையில் கொஞ்சம் கூட குழப்பம் வரக்கூடாது. எந்த சூழ்நிலையாக வேணாலும் இருக்கட்டும், நிலநடுக்கம் ஏற்படட்டும், வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படட்டும், ஆனாலும் கொஞ்சம் கூட உங்கள் மனம் ஆட்டம் காணக்கூடாது, சந்தேகம் வரக்கூடாது. நாடகம் நமக்கு எதிராக செயல்படுது அப்படின்னு சந்தேகமே வரக்கூடாது. ஏன்னா எல்லாமே நன்மைக்காகத்தான் நிச்சயிக்கப்பட்டிருக்குது. இதில் அசைக்க முடியாத நிச்சய புத்தி உடையவர்களைத்தான் மகாவீரர் அப்படின்னு பாபா சொல்கிறார். இல்லை, என்ன ஆனாலும் நாடகத்தின் மீது சந்தேகம் வரக்கூடாது. நாடகத்துடைய சரியான ஞானம் இல்லைன்னா அழுதுகிட்டே இருப்பீங்க. ஸோ அதனால் நிரந்தர யோகி ஆகணும்னா அதுக்கு இந்த நாடகத்துடைய ஞானம் ரொம்ப உதவி புரியும். இல்லை, எது நடந்தாலும் நாடகம் அவ்வளோதான். அடுத்து வேறு எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, எந்த சந்தேகமும் வரக்கூடாது. அப்போ தான் மகாவீரர். நான் மகாவீர ஆத்மான்றதுக்கு பின்னாடி இந்த ஞானம்ன்ற நாடகத்தின் மீதுள்ள நிச்சய புத்தி இருக்குது. ஸோ இந்த நாடகன்ற ஞானம் மைண்டில் பதியலைனா தான் சுற்றி நடக்கிற சம்பவங்கள் உங்களை அழ வச்சிடும், நிரந்தர யோகி ஆக விடாது. ஸோ நாடகத்தின் ஞானம்தான் உங்களை நிரந்தர யோகி ஆக்கும். பாடல்: ஓம் நம சிவாயா. ஓம் சாந்தி. தூய்மையற்ற உலகத்துடைய முடிவு நடந்துட்டு இருக்குது. தூய்மையான உலகத்தின் தொடக்கமும் நடந்துட்டு இருக்குது. ஸோ இது குழந்தைங்களுக்கு மட்டும்தான் தெரியுது. ஒரே நேரத்தில் ஒரு உலகம் அழியுது, இன்னொரு உலகம் தொடங்குது. ஸோ குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அந்த தூய்மையான உலகத்துக்கு போகிறதுக்கான வழி கிடைக்கிது, ஸ்ரீமத் கிடைக்கிது. அதுவும் உயர்ந்ததிலும் உயர்ந்த சுயம் பகவானே கொடுக்கிறார். ஸோ தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையானவர் ஆகணும்னு புரிய வைக்கிறார். இந்த ஞானம் உங்களுக்காகத்தான். மற்ற எல்லோருமே தூய்மையற்றவர்களாகத்தான் இருக்கிறாங்க. இந்த பழைய உலகம் கண்டிப்பாக விநாசம் ஆகணும். விகாரிகளை தான் தூய்மையற்றவர்கள், அழுக்கானவர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நீங்கள் விகாரிகளாக இருக்கும்பொழுது ஜென்மமாக ஒருவருக்கொருவர் துக்கம்தான் கொடுத்து வந்திருக்கிறீங்க. அதனால தான் நீங்கள் நரகத்தின் தொடக்கத்திலேருந்து கடைசி வரைக்கும் துக்கத்தையே அடையிறீங்க. இல்லை, நம்ம மற்றவர்களுக்கு என்ன கொடுக்குறோமோ அதே தானே நமக்கும் கிடைக்கும். ஸோ ஒருவர் மற்றவரை தூய்மையற்றவராக ஆக்குறீங்க. இல்லை, ஸ்கூலுக்கு போனாலே குழந்தைங்க கெட்டு போயிடுதுன்னா, ஒருத்தங்க கெட்டு போனான்னா மற்றவங்களும் கெடுத்துட்றோம். ஸோ அப்போ அது பாவம் தானே.
அது துக்கம் கொடுக்கறது தானே. இல்லை, ஒருத்தனுக்கு எடுத்துட்டாலே அவன் துக்கம் அடையிறது நீங்கள் கொடுத்த கணக்கு தான். ஸோ அது இல்லாமல் அவங்களே சொல்கிறாங்க நாங்கள் தூய்மையற்றவர்கள்னு. ஆனாலும் சும்மா பேச்சுக்காக சொல்கிறாங்களே தவிர புத்தியில் பதிகிறது கிடையாது நம்ம உண்மையிலே அழுக்காக இருக்கிறோன்ட்டு. பதித்த பாவனா வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவரே எங்களை தூய்மையாக்குங்க அப்படின்னு ஒரு பக்கம் கூப்பிட்டா கூட தூய்மையற்ற தன்மையை விடுறதே கிடையாது, விகாரத்தை விடுறதே கிடையாது. ஸோ இங்கே முக்கியமான விஷயமே தூய்மையாகிறது தான். ஸோ இதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் தேவை. ஏன்னா யாருக்குமே தூய்மை அடைகிறத பற்றி தெரியாது, நாம் தூய்மை இழந்திருக்கிறோன்னு தெரியாது, தூய்மையாக இருக்கும்போது என்ன நிலையில் இருந்தோம்னு தெரியாது. ஸோ இதையெல்லாம் அந்த ஒரு சிவபாபா தான் எல்லாருக்கும் புரிய வைக்கிறார். மற்றபடி இந்த குருமார்கள்லாம் யாரையுமே தூய்மையாக்க முடியாது. ஏன்னா அவர்களே தூய்மை இல்லாமல் தான் இருக்கிறாங்க. அதுவும் இது ஏதோ ஒரு ஜென்மத்துக்கான தூய்மை இல்லை, ஜென்ம ஜென்மத்துக்கான தூய்மை ஆக்குறார் பாபா. ஸோ உங்களையும் யார் இந்த ஞானத்தை கரெக்டாக புரிஞ்சிருக்கிறாங்களோ அவங்க இந்த ஞான மார்க்கத்தில் வேகமாக போவாங்க. ஸோ நாடகத்தின்படி அவங்களுடைய பாட்டு பதிவாகி இருக்குது. உங்களுக்குள்ளேயும் அந்த மகாவீர தன்மை, அதாவது அந்த தைரியம் தேவைப்படுது தூய்மையாக இருக்கிறதுக்கு. பாபாவுடைய நினைவில் இருக்கும் பொழுது தான் அந்த தைரியம் வரும், தூய்மையாக இருக்கிறதுக்கான தைரியம் வரும். பாபா நினைவிலே மூழ்கி இருக்கும்போது பாபா ரொம்ப அழகாக புரிய வைக்கிறார். பாபா சொல்கிறாரு, அதிகாலையில் எழுந்து என்னை நினைவு பண்ணுங்க. ஏன்னா அந்த நேரம் தான் நினைவு செய்கிறதுக்கு ரொம்ப ஏற்ற நேரம்ன்றார். இல்லை, வேறு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ அது அதிகாலைன்னு சொல்கிறோம். அதிகாலையில் ராமனை சிந்திப்பாய் என் மனமே அப்படின்னு பக்தி மார்க்கத்தில் கூட சொல்கிறாங்க. ஸோ பாபாவும் அதே தான் சொல்கிறார். அதிகாலையில் எழுந்து தந்தையாகிய என்னை நினைவு செஞ்சிங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி அனுபவமாகும். பாபாவுடைய நினைவில் உட்கார்ந்து மற்றவங்களுக்கு நாம் எப்படி புரிய வைக்கலான்றதையே சிந்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கணும். இந்த பாபாவையும் நினைக்கணும், கூடவே ஞானம் அல்லது சேவை பற்றி சிந்தனை பண்ணணும். அமிர்த வேளையில் வாயுமண்டலம் ரொம்ப சுத்தமாக இருக்கும். பகலில் நிறைய வேலைகள் இருக்கும். ஸோ ஏன்னா பகலில் தான் ஆக்சுவலாக அதிக வேலை இருக்கும் இல்லையா. இரவில் 12 மணி வரைக்குமே விகார வாயுமண்டலம் தான் இருக்கும். ஏன்னா விகாரிகள் எல்லாம் எழுந்திரிச்சிட்டாங்க இல்லையா, அப்போ அவங்க விகார எண்ணங்களைத்தான் உருவாக்குவாங்க. சாது சந்நியாசிகள், பக்தர்கள், இவங்க எல்லோரும் அதிகாலையில் தான் பக்தி பண்ணுறாங்க. ஸோ நினைவு பகலில் கூட பண்ண முடியும். ஏன்னா வேலை செஞ்சிட்டு இருந்தால் கூட புத்தியின் தொடர்பு எந்த தேவதைக்கு பூஜை செய்கிறீங்களோ அவர்கிட்ட போகும். ஆனால் யாருடைய புத்தியும் அப்படி இருக்கிறது கிடையாது. பக்தி மார்க்கத்தில் தரிசனத்துக்காக மட்டும்தான் முயற்சி செய்கிறாங்க, ஆனால் எதுவுமே கிடைக்கிறது கிடையாது. அவங்களும் பக்தி செஞ்சு செஞ்சு தமோபிரதமாக ஆகி தான் தீரணும். எல்லோருமே பக்தி மார்க்கத்தை கூட சிவனின் மீது பலியாகிறாங்க. அதை காசி கல்வெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதிகாலையில் பாபா நினைவு பண்ண சொல்கிறதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று, வாயுமண்டலம் சுத்தமாக இருக்கும். இன்னொன்று, அதுக்கப்புறம் நமக்கு வேலை அதிகமாக வர ஆரம்பிச்சிடும்.
அந்த நேரம் தான் ஃப்ரீயாக இருப்போம். அதேமாதிரி நைட்டு பார்த்திங்கன்னா 12 மணி வரைக்குமே வாயுமண்டலமே விகாரம் நிரம்பியதாக இருக்கும். ஏன்னா மனிதர்கள் விகார காரியங்களில் ஈடுபட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதனால தான் சாது சன்னியாசிகள் பக்தர்கள் எல்லோருமே அதிகாலையில் பக்தி பண்ணுவாங்க. ஸோ நினைவு அதிகாலையில் பண்ணுறது ரொம்ப அற்புதமான நேரம். அதுக்காக அப்போ மட்டும்தான் பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது. பகல்லையும் உங்களால் பண்ண முடியும் இல்லை. பக்தி அப்படி கிடையாது இல்லையா. பூஜை பண்ணுறது நீங்கள் அதுக்குன்னு நேரம் ஒதுக்கணும். இது அப்படி கிடையாது. நீங்கள் பட்டு காரியம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, புத்தி இறைவனை நினைக்க போகுது. ஸோ அதே மாதிரி பக்தி மார்க்கத்துலேயுமே கூட எந்த தேவதைக்கு பூஜை பண்ணுறாங்களோ அந்த தேவதையுடைய பேரை சொல்லுவாங்க, அல்லது அந்த தேவதையை நினச்சிட்டு இருப்பாங்க. அதாவது நினைக்க முடியும், ஆனால் அந்த மாதிரி யாருடைய புத்தியும் இப்போ இல்லை. பக்தி மார்க்கத்தில் தரிசனம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் முயற்சியே பண்ணுறாங்க, அதாவது சாட்சாத்காரம் கிடைக்கணுன்ட்டு. ஆனால் அதன் மூலமாக எதுவும் கிடைக்கிறது கிடையாது இல்லையா. காட்சியே பார்த்தாலும் அவங்க பக்தி பண்ணி தம பிரதானமாக ஆகிதான் தீரணும், அனைத்தையும் இழந்துதான் ஆகணும், பாவிகளாக மாறித்தான் ஆகணும். பக்தி மார்க்கத்தில் கூட சிவன் கிட்ட பலியாகிறாங்க. ஸோ காசியில் அந்த காசி கல்வெட்டுன்ற கிணத்துல குதித்து தற்கொலை பண்ணிக்குவாங்க சிவனையை நினச்சி. ஸோ சிவன் மீது பலி ஆகிறாங்க. அது பக்தி மார்க்கத்தின் பலி, உயிரே கொடுக்கறது. அந்த பலின்ற வார்த்தை எல்லா மதத்துலேயுமே இருக்குது. ஆனால் இங்கே ஞான மார்க்கத்துடைய பலி. ஸோ உயிரை கொடுக்குற அந்த பக்தி மார்க்கத்தின் பலியும் கஷ்டம்தான். இங்கே உயிரோட பாபாவுடையவராக ஆக்கிக்கிறோம் நம்மளை, இந்த பலியும் கஷ்டம்தான். ஆனால் பக்தி மார்க்கத்தில் நீங்கள் பண்ணுற பலியினால் உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. ஏன்னா இது ஆத்மா தன்னுடைய சரீரத்தையே அழிச்சிக்கிற மாதிரி. ஸோ அதில் எந்த ஞானமும் கிடையாது. ஆத்மாவே பரமாத்மானும் சொல்லிடுறாங்க. ஒரு தந்தை தான் ஆத்ம அபிமானியாக இருக்கிறார். பரமாத்மா நான் மட்டும்தான் அப்படின்னு குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். ஆத்மாக்களாகிய நாம தான் பரமாத்மா அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய பொய்ன்றார் பாபா. அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது. நான் வருவதே தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கிறதுக்காக தான். ஆனால் தான் நான் இப்போ உங்களை தூய்மையாக்கிட்டு இருக்கிறேன். மற்றபடி நாடகத்தில் என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடக்கத்தான் செய்யும். ஸோ நிலநடுக்கம் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க, கூரை இடிஞ்சு விழும். ஸோ அது நாடகத்தில் விதிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லுவோம். முந்தைய கல்பத்திலும் இப்படியே நடந்தது. ஸோ இதில் நீங்கள் குழம்பி போக வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா. நாடகத்தில் இருக்கிறது நடக்கும். நாம் பாபா நினைவில் இருந்து தூய்மை ஆகணும். வேறு எந்த நினைவும் இல்லாமல் சரீரத்தை விடணும். ஸோ உயிரே போனாலும் நாடகத்தின் மீது உறுதியாக இருக்கணும், பயப்படாமல் இருக்கணும். அனைத்தும் நம்ம நன்மைக்கு தான் இருக்கணும். அப்படி இருக்கிறவங்கள தான் மகாவீர்னு சொல்ல முடியும். ஸோ நிறைய விபத்துகள் நடந்தபடி இருக்கிறத பார்க்குறோம். பிறகு யாரையாவது காப்பாற்றுறாங்களா என்ன? அதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது. இப்படி தான் நாடகத்தில் நடிப்பு இருக்குது. ஸோ நாடகத்தை பற்றி தெரியாதவங்க தான் சரீரத்தை நினச்சி கண்ணீர் வடிக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்களால ஒருபோதும் சிவபாபாவை நினைவு செய்ய முடியாது. ஏன்னா சிவபாபா மேலே உண்மையான அன்பு இல்லை. உண்மையான அன்புன்னா என்ன அர்த்தம்? சிவனை தவிர யார் மீதும் அன்பு இருக்கக்கூடாது. அப்போ யாரோ ஒருத்தர் இறந்துட்டாருன்னு நீங்கள் அழறீங்க அப்படின்னா அங்கே அன்பு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ எப்படி நீங்கள் பாபாவை நினைக்க முடியும்? எப்போ
ஸோ தந்தை மேலே வந்து முழுமையான அன்பு இருக்கணும். சிவபாபா கிட்ட அன்பான புத்தி உள்ளவர்களாக நீங்கள் தான் ஒவ்வொரு கல்பமும் ஆகுறீங்க. தேவதைகளுக்கு பாபாவோடு அன்பான புத்தி இருந்துச்சு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு முந்தைய ஜென்மத்தில் அவங்களுக்கு கடவுள் மேலே அன்பான புத்தி இருந்தது. அதன் மூலமாக தான் அவங்க அந்த பதவி அடைஞ்சாங்க. ஆனால் அங்கே போன பிறகு கடவுளை பற்றி சிந்தனையே இருக்காது. ஏன்னா சொர்க்கத்தில் வந்து கடவுள் மேலே அன்பு செலுத்துறதுக்கு அங்கே அவங்களுக்கு கடவுளை பற்றி தெரியாது. முழு கல்பத்திலையுமே தெரியாது. சங்கமேகத்தில் தான் வந்து பாபா அதை ஞாபகப்படுத்துகிறார். இப்போ தான் தந்தை தன்னுடைய உண்மையான அறிமுகத்தை கொடுத்திருக்கிறார். மற்ற தொடர்புகளை நீக்கி ஒரு தந்தையான என் மீது மட்டும் தொடர்பு வையுங்க அப்படின்னு இப்போ பாபா சொல்கிறார். இது கண்டிப்பாக விநாச காலம். ஸோ இது குழந்தைங்களுக்கு தான் தெரியும். மற்ற மனிதர்களோ முற்றிலும் அடர்ந்த காரிருளில் இருக்கிறாங்க. நாம் தந்தைக்கிட்ட இருந்து முழு ஆஸ்தி எடுக்கணும். நினைவு செய்யாமல் சதோ பிரதானமாக முடியாது. சதோ பிரதானமாகாமல் சதோ பிரதான ராஜ்யத்தின் ஆஸ்தியை அடையவும் முடியாது. ஸோ உங்களுக்கு நீங்களே சர்ஜனாகி உங்களுடைய நோயை செக் பண்ணணும். விகார நோய் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. நமக்கு நாமளே ப்ரெஷர் செக் பண்ணுற மாதிரி விகாரம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு செக் பண்ணணும். அதே மாதிரி ஸ்ரீமத் படி பாபா மேலே நாம் எந்த அளவுக்கு அன்பு வச்சுருக்கிறோம், அது எந்த அளவுக்கு ஸ்ரீமத் படி நடக்கிறீங்கன்றதை பொறுத்து. ஸோ இதை செக் பண்ணணும். அமிர்த வேளையில் பாபாவை நினைவு செய்கிறது தான் நல்லதுன்றார். அதிகாலை நேரம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த நேரம் மாயின் புயல்கள் இருக்காது. இல்லை வீண் எண்ணம் விகார எண்ணம் அதிகாலையில் வராது. ஏன்னா எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க விகாரிகள். ஸோ அந்த எண்ணங்களின் தாக்கம் தான் நமக்குள்ளேயும் விகார எண்ணங்கள் வருது. ஸோ மற்றபடி நைட்டு 12 மணி வரைக்கும் கண்ணு முயற்சி தபஸ் செய்கிறதுல எந்த லாபமும் இல்லை. ஏன்னா அந்த நேரம் ரொம்ப அழுக்காக இருக்கும். வாயுமண்டலமே கெட்டு போய் இருக்கும். ஸோ அதனால் 1 மணி நேரம் கழித்து, அதாவது 1 மணிக்கு மேலே வாயுமண்டலம் நல்லா இருக்கும். இல்லையா 1 மணிக்கெலாம் எல்லாம் தூங்கிடுவாங்க. ஸோ பாபா சொல்கிறாரு, நம்முடைய இது சகஜ ராஜயோகம். அதனால் சௌகரியமாக உட்காந்துக்கோங்க. அடயோகம் கிடையாது, கஷ்டப்பட்டு கையை காலை மடித்து உட்காந்துக்கிறதுக்கு. ஸோ நான் எப்படி சிவபாபா கிட்ட பேசுகிறேன் அப்படின்ட்டு பிரம்மா பாபா தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார். பாபா, இந்த நாடகம் எவ்வளோ அதிசயமாக இருக்குது பாபா. நீங்கள் எப்படி வந்து எங்களை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையானவராக ஆக்குறீங்க. முழு உலகத்தையும் தலைகீழாக இருக்கிற உலகத்தை அப்படியே நேராக நிமித்தி வைக்கிறீங்க. இது எவ்வளோ பெரிய அதிசயம். ஸோ இப்படி நம்ம பிரம்மா பாபாவுக்கு சிந்தனைகள் வரா மாதிரி குழந்தைங்களுக்கும் வரணும். ஸோ எப்படி மனிதர்களுடைய படகை கரை சேர்க்கலாம்னு யோசிக்கணும். பாபா சொல்கிறாரு, ஓ பதித்த பாவனா வாங்க அப்படின்னு நீங்கள் கூக்குரலிட்டபடி இருக்கிறீங்க. இதோ நான் வந்துட்டேன். இந்த நேரம் தூய்மை இழக்காதீங்க. ஏன்னா பதித்த பாவனானா என்ன அர்த்தம்? அழுக்காக இருக்கிறவங்களை தூய்மையாக்குவார் வாங்கன்ட்டு. இப்போ தூய்மை ஆகிறதுக்கான வழியை சொல்லிட்டேன். அப்புறம் எதுக்கு தூய்மை இழக்கிறீங்க? அப்போ அவரை கூப்பிட்டதுக்கே அர்த்தம் இல்லாமல் போச்சு இல்லையா? ஸோ தூய்மை இழந்துட்டு வந்து இங்கே சென்டரில் உட்காரக்கூடாது, சபையில் உட்காரக்கூடாது. அப்படி உட்காந்திங்கன்னா வாயுமண்டலத்தை அழுக்காக்கிடுவீங்க. பாபாவுக்கும் தெரிஞ்சிடும். டெல்லியில் மும்பையில் இந்த மாதிரி விகாரத்தில் போகிறவங்க வந்து உட்காந்துக்கிறாங்க. அசுரர்கள் வந்து தடைகளை உண்டாக்குறதுக்காக வந்து அமர்ந்தார்கள்னு பாடப்பட்டிருக்குது. அவங்க வந்து பிரச்சனை பண்ண மாட்டாங்க. ஆனால்
விகாரத்தில் செல்பவர்கள் தான் அசுரர்கள் இல்லையா? என்ன ஆகும்னா வாயுமண்டலம் கெட்டு போயிடும். சுற்றி யோகத்தில் இருக்கிறவங்களால பாபா கிட்ட டக்குன்னு கனெக்ட் பண்ண முடியாது. என்னென்னமோ எண்ணம் வரும். ஏன்னா அவங்க ஒருத்தருடைய வீண் எண்ணம் மற்றவர்களுடைய எண்ணத்தை கெடுத்துடும். ஸோ அந்த மாதிரி சென்டரில் விகாரிகள் வந்து உட்காந்தாங்கன்னா அவங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும். பாபா எல்லா விஷயங்களும் முன்கூட்டியே புரிய வைக்கிறாரு. இருந்தாலும் தனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாமல் இருக்க முடிகிறது கிடையாது. பொய் கூட சொல்கிறாங்க. இல்லாட்டினா உடனே எழுதணும், பாபா என்னால் இந்த தப்பு நடந்துடுச்சு, மன்னிச்சிடுங்க பாபான்ட்டு. ஸோ நீங்கள் செஞ்ச பாவத்தை எழுதுங்க. இல்லாட்டினா மறுபடியும் அந்த பாவம் வளர்ந்தபடி இருக்கும். பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்புறம் நரகத்துக்கே போயிடுவீங்க. ஸோ ஏதோ கொஞ்சம் எடுக்கிறதுக்காக வராங்க. இருந்தாலும் அவங்க காதை அவங்களே அறுத்துக்கிறாங்க விகாரத்தில் விழுறதன் மூலம். இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது. ஏன்னா இப்படிப்பட்டவர்கள் முந்தைய கல்பத்திலையும் இருந்தாங்க, இப்போவும் இருக்கிறாங்க. அமிர்தத்தை விட்டுட்டு விஷத்தை சாப்பிட்றாங்க, காமம்ன்ற விஷத்தை. ஸோ இதனால் தனக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறாங்க, மற்றவர்களுக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறாங்க, வாயுமண்டலத்தை கெடுத்துடுறாங்க. பிராமணிகளும் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. மகாரதி, குதிரைப்படை, காலாட்படைன்னு பல பிரிவுகள் நம்ம பிரம்மகுமாரிகளே இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அதனால் நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறவங்களும் இருக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு வந்து அளவற்ற குஷி இருக்கணும். பாபா கிடைச்சிட்டாரு, வேறு என்ன வேணும் நமக்கு அப்படின்னு குஷி இருக்கணும். மற்றபடி கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் தான் கவனிச்சுக்கணும். பாபா இவங்க எல்லோரும் உங்களுடையவர்கள், இனி நீங்கள் பார்த்துக்கோங்க, நாங்கள் உங்களுடையவராக ஆகிட்டோம் அப்படின்றது கிடையாது இல்லை. குழந்தைங்களை விட்டுட்டு வர்றது கிடையாது. அவங்க பாபாவுடையவர்கள் தான். நீங்கள் கருவியாகி பார்த்துக்கணும். பாபாவுடையவர்கள்ன்ற எண்ணத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னுடையவர்கள் நினைக்கும் போது உங்களுக்கு சுமை அனுபவமாகும் இல்லையா? நான் ஒரு வேலைக்காரன், எஜமானன் பாபா, அவருடைய வீட்டை பராமரிக்கிறேன், அவ்வளோதான். அதான் ட்ரஸ்டியாக இருக்கிறதுன்றது. ஸோ இல்லற விஷயங்களில் இருந்தபடி தாமரை மலர் மாதிரி தூய்மையாக இருக்கணும், விலகி இருக்கணும். ஸோ எந்த தூய்மையற்ற காரியமும் செய்யக்கூடாது. முதல் அழுக்கே காமம்தான். ஸோ இதனால தானே திரௌபதி கூட சத்தம் போட்டு கூப்பிட்டாங்க, என்னை இவங்க துகிலுரிக்கிறாங்க, காப்பாற்றுங்கன்ட்டு. ஸோ அதுவும் அதை கேட்கக்கூடிய தந்தை வந்த பிறகு தான் கூப்பிட்டாங்க. தந்தை வர்றதுக்கு முன்னாடி யாரும் கூப்பிட்றது கிடையாது. யாரும் கூப்பிடுவாங்க என்னென்னா தந்தை வந்த பிறகு தான் தூய்மை ஆகணுன்ற எண்ணமே வருது இல்லையா? ஸோ முந்தைய கல்பத்தில் எப்போ தந்தை வந்தாரோ அப்போ தான் கூப்பிட்டாங்க. அழுக்கானவரிலிருந்து தூய்மையானவராக ஆக்கி பிறகு எங்கே போவோம் இல்லை? தூய்மையானவர் ஆன பிறகு நம்ம எங்கே போகணும்? இங்கேயே அழுக்கான உலகத்தில் பிறக்கிறதுக்கு தூய்மையாகிறோம். ஸோ திரும்ப தூய்மையான உலகம், முதல்ல பரந்தாமத்துக்கு போகணும் வீட்டுக்கு, பிறகு தூய்மையான உலகம் சொர்க்கத்துக்கு வருவோம். ஸோ அப்படி திரும்பி போக வேண்டிய நேரம் இப்போ தான். எல்லோருக்கும் சத்கதி கொடுக்கிற வள்ளல், துக்கத்திலிருந்து விடுவிப்பவர் ஒரே ஒரு சிவபாபா தான். இங்கே தான் துக்கமே துக்கம் நிரம்பி இருக்குது. ஸோ சாது சன்னியாசிகள் கூட யாரும் சுகமிக்கவராக இங்கே ஆக முடியாது. எல்லோருக்கும் ஏதோ ஒரு துக்கமோ நோயோ இருக்கத்தான் செய்யுது. சில குருமார்கள் பாருங்கள், குருடர்களாக முடவர்களாகலாம் இருக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி ஏதோ ஒரு காரியத்தை அவங்க செஞ்சுருக்கணும். அதனால்தான் கர்மத்தின் விதிப்படி அப்படி இருக்கிறாங்க. ஸோ அப்போ எப்படி அவங்கள நீங்கள் தூய்மையானவர்கள்னு சொல்ல முடியும் இல்லையா? ஸோ
ஸோ பாவம் செஞ்சதுனால தான் குருடர்களாக முடவர்களாக ஆகிறாங்க. சத்தியுகத்தில் யாரும் குருடராகவோ முடவராகவோ இருக்க மாட்டாங்க. ஸோ குருடர்கள் பார்க்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள்ன்றதெல்லாம் இப்போ குருடராக இருக்கிறவங்க சொர்க்கத்தில் பார்ப்பார்கள். இப்பொழுது முடவர்களாக இருப்பவர்கள் சொர்க்கத்தில் நடப்பார்கள். இப்போவே கிடையாது. ஆனால் மனிதர்கள் இதை புரிஞ்சிக்கிறது கிடையாது. பாபா தான் இது எல்லாத்தையும் புரிய வைக்கிறார். காரணம் அவர் தான் ஞானக்கடலாக பதித்த பாவனராக இருக்கிறார். மற்ற எல்லாமே பக்தி தான். அந்த பக்தி மார்க்கம் தனி. அது ஏணியில் இறங்கக்கூடிய மார்க்கம். ஸோ இறங்குறதுல ஜீவன் பந்தனத்தில் வர்றதில் 84 பிறவிகள் ஆகுது. ஆனால் ஜீவன் முக்தியோ ஒரு வினாடியில் அடைகிறீங்க. ஸோ ஒரு பாபாவுடைய வழிபடி நடந்து அந்த பாபாவை மட்டும் நினைவு பண்ணா ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி அடைவீங்க. ஆனாலும் வரிசைக்கிரமமாக இருக்கிறாங்க. எங்களுக்கு இந்த டீச்சர் கிடைச்சா நல்லதுன்னு சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக அவங்க பலகீனமாக இருக்கிறாங்க. அதனால தான் இந்த டீச்சரை எங்களுக்கு 2-4 மாதத்துக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு கேட்குறாங்க. பாபா சொல்கிறார், இது கூட தப்பு. பாபாவை சகஜமான விஷயத்தை தானே சொல்கிறாரு. பாபாவை மட்டும் நினைவு செய்யுங்க, சுதர்ஷன சக்கரத்தை சுற்றுங்க, அவ்வளவுதான். இல்லை, பாபா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும், சுதர்ஷன சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருக்கணும் புத்தியில். நான் எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கிறேன், மீண்டும் என்ன ஆக போகிறேன், இது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். இதை மற்றவர்களுக்கும் புரிய வைங்க. பாபா எப்படி நினைக்கிறது, சுதர்ஷன சக்கரத்தை எப்படி சுற்றுறதுன்னு, அவ்வளவுதான். ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு பிராமணிகளை நினைவு செய்கிறீங்க? அவங்க வரணும்னு. பிராமணி என்ன பண்ண போகிறாங்க? இது ஒரு வினாடியின் விஷயந்தானே. ஸோ நீங்கள் வேலை செய்யும்போது, பிஸ்னஸ் பண்ணும்போது மறந்துடுறீங்க. பிராமணியும் வந்தால் மன்மனாபவன் தானே சொல்லுவாங்க, பாபா நினைங்க தானே சொல்லுவாங்க. ஆனால் பல புத்தி கெட்டவர்கள் இதை புரிஞ்சுக்கிறது கிடையாது. எங்களுக்கு நல்ல பிராமணி டீச்சர் வேணும்னு மட்டும் சொல்லிடுறாங்க. உங்களுக்கும் ஞானம் கிடைச்சிருக்கு தானே. தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்க, அவ்வளவுதான். தேக அபிமானத்தை விட்டுருங்க. இது நம்முடைய சென்டர், இது அவங்களுடைய சென்டர். இந்த மாணவர் எதுக்கு அங்கே போகிறாரு? நம்ம சென்டருக்கு வரவர் எதுக்கு அங்கே போகிறாரு? இது எல்லாம் தேக அபிமானம். பெரும்பான்மையான சென்டரில் இது இருக்குது. ஸோ இதை பாபா டைரெக்டாகவே சொல்கிறார். எல்லாமே சிவபாபாவுடைய சென்டர் தானே. இல்லை, இப்போ நீங்கள் ஒரு கடை போகிறீங்கன்னா, இப்போ சாம்சங் கடைக்கு போகிறீங்கன்னா எதுக்குங்க அங்கேருந்து வரீங்க? அங்கேயே ஒரு சர்வீஸ் சென்டர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இல்லை இங்கேயே வாங்க நான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு இருக்கிற அறிவு கூட நமக்கு இல்லை. எல்லாமே சிவபாபாவுடைய சென்டர் தானே. இது என்ன நம்ம சென்டரா? ஏன் இவர் நம்ம சென்டருக்கு வர்றதில்ல? ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா, ஒரு அந்த ஏரியா ஒரு சென்டரோடது இல்லையா. ஆனால் அவர் எங்கேயோ வேலைக்கு போகும்போது அவருக்கு வேறு ஒரு சென்டரில் ஞானம் கிடச்சிருக்குது. ஆனால் அவங்க வீட்டுக்கு எதிரியே இப்போ சென்டர் வந்துருக்குது. நீங்கள் அங்கே போகக்கூடாது, உங்களுக்கு இங்கே தானே ஞானம் கிடச்சிது, நீங்கள் இங்கே தான் வரணும், நாங்கள் போடுற வீடியோவை தான் நீங்கள் பார்க்கணும், வேறு எந்த வீடியோவும் நீங்கள் பார்க்கக்கூடாது, இப்படியெல்லாம் சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் நடக்கிறது பாபாவுடைய ஞானம்தான். அதனால் ஏன் நம்ம சென்டருக்கு வர்றதில்லைன்னு நீங்கள் சொல்கிறதே தேக அபிமானம். ஏன் உங்களுக்கு அப்படி தோணுதுன்னு பாபா சொல்கிறார். எங்கே வேணாலும் போகட்டுமே, எல்லாமே சிவபாபாவுடைய சென்டர் தானே. யாருக்கிட்டையும் எதையும் வேண்டி கேட்காதீங்கன்னு பாபா எப்போவுமே சொல்கிறார். ஸோ விதையை விதைக்கலைன்னா பிறகு என்ன கிடைக்கும்னு புரிஞ்சிக்க முடியும். பக்தி மார்க்கத்தில் கூட தான புண்ணியம் செய்கிறாங்க. நீங்கள் எல்லோரும் பக்தி மார்க்கத்தில் ஈஸ்வரன் பேர்னால் மறைமுகமாக செஞ்சுட்டு இருந்தீங்க. பிறகு சன்னியாசிகளுக்கும் கூட நிறைய கொடுக்குறாங்க, இல்லாட்டினா ஏழைகளுக்கு தானம் கொடுக்குறாங்க.
செல்வந்தர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதில் தானியத்தின் தானம் எல்லாத்துலேயும் நல்லதுன்னுவாங்க. ஸோ அதையே தான் தந்தையும் புரிய வைக்கிறார். தானம் செய்கிறதுனால இன்னொரு பிறவியில் அதோடைய பலன் கிடைச்சிடுது. ஈஸ்வரன் தான் எல்லோருக்கும் பலனை கொடுக்கிறார். சாது சந்நியாசிகள் எந்த பலனையும் கொடுக்க முடியாது. கொடுப்பவர் ஒரே தந்தை தான். யார் மூலமாச்சும் கொடுப்பார். நீங்கள் ஈஸ்வரன் பேரால் கொடுத்துட்டு இருந்தாலும் அடுத்த பிறவியில் உங்களுக்கு பலனை கொடுத்து கொண்டிருந்தார் அப்படின்னு தந்தை புரிய வைக்கிறார். அதாவது பக்தி மார்க்கத்திலேயே கடவுள் பேர்னால் நீங்கள் யாருக்கு கொடுத்தாலும் அடுத்த ஜென்மம் உங்களுக்கு அதற்கான பலன் கிடைக்கிது. ஆனால் இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பாபாவுடைய யஜ்யத்துக்காக கொடுக்கும்போது 21 பிறவிக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கிது. அதான் சொல்கிறார். இதை பாபாவே புரிய வைக்கிறார். அதனால் நீங்கள் போய் சென்டருக்கு இந்த காசு கொடுங்க, அதை கொடுங்க, இதை கேட்காதீங்க. பாபா முரளியில் சொல்கிறார், அங்கே ஒரு பிறவிக்கு பண்ணிங்க, அடுத்த பிறவி கிடைக்குது. இங்கே ஒரு பிறவிக்கு பண்ணுறீங்க, 21 பிறவிக்கு கிடைக்குது. ஸோ விதைத்தால் கண்டிப்பாக கிடைக்கும். அவ்வளோதான். அதை அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. மற்றபடி நீங்கள் கேட்கக்கூடாது. ஸோ இங்கே மரணமும் முன்னாடியே இருக்குது. அதனால் உங்களுடைய அனைத்தையும் ஈஸ்வர யஜ்யத்தில் பயன்படுத்தி, உடல் மனம் பொருள் ஆவி அனைத்தையும் ஈஸ்வரன் யஜ்யத்தில் பயன்படுத்தி அதை பயனுடையதாக ஆக்கிக்கோங்க. இதை பக்தி மார்க்கத்தில் யாரும் உங்களுக்கு சொல்லலை. பக்தி மார்க்கத்தில் யாரும் மரணம் எதிரிலே இருக்குது அப்படின்னு சொல்லலை. இப்போ பாபா புரிய வைக்கிறார். யாருக்கு வேணும்னாலும் இந்த ஆன்மீக மருத்துவமனையை திறந்து வைங்க அப்படின்னு சொல்லுங்கள். சிலர் வீடு கட்டி அதில் இந்த ஆஸ்பத்திரியை திறக்கிறோம்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஆன்மீக மருத்துவமனை சென்டரை இன்றைக்கி வீடு கட்டுங்க. ஆனால் நாளைக்கு இறந்துட்டிங்கன்னா எல்லாமே முடிஞ்சிடும். அது உங்களுடையதாக வரப்போகிறது கிடையாது கூட. ஆனால் அது சென்டராக நீங்கள் அதில் ஒரு ரூம் மட்டும் சென்டருக்காக ஒதுக்கிட்டிங்கன்னா அதோடைய பலன் நீங்கள் இறந்த பிறகும் உங்களுக்கு சேமிப்பாகிட்டே இருக்கும் இல்லையா? ஏன்னா சரீரத்தின் மீது எந்த நம்பிக்கையும் இல்லைன்னு பாபா சொல்கிறார். அதனால் உங்கள் வீட்டில் இருக்கிறதுல ஒரு அறையை ஒதுக்கி அதில் இந்த ஆன்மீக ஆஸ்பத்திரி அல்லது ஆன்மீக கல்லூரியை உருவாக்குங்க. பலருக்கு நன்மை செஞ்சீங்கன்னா ரொம்ப உயர்ந்த பதவியை அடைவீங்க. நல்லது. ஸோ அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, ஸ்ரீமத் படி உங்களை நீங்களே செக் பண்ணுங்கள். இந்த விநாச காலத்தில் பாபா மேலே எனக்கு உண்மையான அன்பு இருக்குதா? மற்ற எல்லா தொடர்பையும் விட்டுட்டு ஒரு பாபாவோட மட்டும்தான் என்னுடைய புத்தி இணைஞ்சிருக்குதா? எப்போவாச்சும் ஏதாவது பாவக்காரியம் செஞ்சு அசுரனாக ஆகிறனா? இப்படி உங்களை செக் பண்ணி உங்களை சேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த சரீரத்தின் மீது எந்த நம்பிக்கையும் கிடையாது. அதனால் உங்களுடைய அனைத்தையும் நற்பலனுள்ளதாக ஆக்கிக்கணும். உங்களுடைய நிலையை ஒரே சீராக அசைக்க முடியாததாக ஆக்கிக்கணும். அப்படின்னா நாடகத்தின் ரகசியம் எப்போவுமே புத்தியில் வச்சு நடக்கணும். வரதானம், அடிக்கடி தோல்வி அடைகிறதுக்கு பதிலாக உங்களையே அர்ப்பணம் செஞ்சு மாஸ்டர் சர்வசக்திவான் வெற்றியாளராகுங்கள். ஸோ ஹிந்தியில் தோல்வினா ஹார், அர்ப்பணம் ஆகிறதுனா பலிஹார். ஸோ ஹார் அடைகிறதுக்கு பதிலாக பலிஹார் ஆகிடுங்க அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு விளக்கம், உங்களை எப்போவுமே வெற்றி ரத்தினம்னு புரிஞ்சுக்கோங்க. அப்படி புரிஞ்சிக்கிட்டு ஒவ்வொரு எண்ணத்தையும் ஒவ்வொரு செயலையும் செஞ்சிங்கன்னா ஒருபோதும் தோல்வி அடைய மாட்டேங்க. இல்லை, எண்ணத்தில் கூட நான் ஃபெயில் ஆக மாட்டேன், செயலில் ஃபெயில் ஆக மாட்டேன். எல்லாத்துலேயும் வெற்றி அடைகிறவன் நினச்சிங்கன்னா ஃபெயில் ஆக மாட்டீங்க.
ஸ்ரீமத்துக்கு புறம்பாக எண்ணத்தை உருவாக்க மாட்டீங்க. மாஸ்டர் சர்வ சக்திவான் ஒருபோதும் தோல்வி அடைய முடியாது. இல்லை வெற்றி ரத்தினம்னாலும் மாஸ்டர் சர்வசக்தினாலுமே ஒன்று தான். இல்லை மாஸ்டர் சர்வசக்திவான் எப்படி தோல்வி அடைய முடியும்? அப்போ அவரும் வெற்றி ரத்தினம் தானே. ஸோ ஒருவேளை அடிக்கடி மாயா கிட்ட நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா தர்மராஜர்கிட்ட தண்டனை அடைய வேண்டி இருக்கும். அது மட்டும் இல்லை, எதிர்காலத்திலேயும் தோல்வியை சந்திக்க நேரிடும். தர்மராஜர் மூலமாக உங்களுக்கு காட்சி கிடைக்கும். அது இல்லாமல் இப்போவே தண்டனையும் கிடைக்கும். இது இல்லாமல் எதிர்காலத்திலும் தோல்வின்னு அர்த்தம், கீழான பதவி கிடைக்கும் சத்தியுக திரேதாயுகத்தில். அடுத்தது துவாபர யுகத்திலிருந்து பல சிலைகளுக்கு நீங்கள் மாலை அணிவிக்க வேண்டி இருக்கும். கோயில் குளம்னு அலையிறது எல்லாமே இப்போ பல தடவை நீங்கள் தோற்றதுடைய விளைவு தான்றார். ஸோ அதனால் தோல்வி அடைகிறதுக்கு பதிலாக பாபா கிட்ட பலியாகிடுங்க. உங்களுடைய முழுமையான ஸ்வரூபத்தை, அந்த சம்பூர்ண நிலை, பர்ஃபெக்ட் ஸ்டேஜ் இருக்குது இல்லையா, அதை நான் தாரணை செய்வேன்னு உறுதிமொழி எடுங்க, வெற்றியாளர் ஆகிடுங்க. அப்படியே நாராயணனாகவே நான் இப்போ இருக்க போகிறேன் அப்படின்னு உறுதியாக இருந்தீங்கன்னா வெற்றியாளர் ஆகிடுவீங்க. நாராயணனுடைய பார்வை எப்படி இருக்கும், வார்த்தை எப்படி இருக்கும், அதிலே இருப்பீங்க. ஸோ செம பவர்ஃபுல்லான வரதானம் இது இல்லையா? அப்போ பாருங்கள், கோயில் குளம்னு அலையிறவங்க இப்போ அதிக தோல்வி அடைஞ்சவங்க அப்படின்னும் பாபா சொல்கிறார். ஸ்லோகன்: எப்பொழுது இதை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கனாலே பலகீனமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால் எப்போ செய்வோம்னு சொல்லாதீங்க, இப்போவே செய்யணும். பாபா சொல்கிற எல்லாத்தையும் அவ்யக்தேஷரா. எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும்னா உங்களுடைய சுபாவத்தை சரளமானதாக ஆக்கிக்கோங்க. சகிப்புத்தன்மை உடையவராக ஆகுங்க. இல்லை ஈஸி கோயிங் நேச்சர், டாலரன்ஸ் பவர், இது ரெண்டும் இருந்தால் எவர் ஹாப்பி தான், எப்போவுமே சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த எல்லையற்ற நாடக மேடையில் நான் ஒரு விளையாட்டு வீரன்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த விளையாட்டு வீரன்ற அந்த நிலை எப்போவுமே மகிழ்ச்சியான முகத்தோடு இருக்கிற அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும். இல்லை எல்லாத்தையும் விளையாட்டாகவே பார்த்தா சந்தோஷம் தானே உங்களுக்கு அனுபவமாகும். இந்த உலகத்துக்கு நான் எதுக்கு வந்திருக்கிறேன்? விளையாடுறதுக்கு வந்திருக்கிறேன். உலகத்தினர் எந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் ஆபத்துன்னு புரிஞ்சுக்கிறாங்களோ அதே விஷயத்தை விளையாடுறவங்களுக்கும், அதை சாட்சியாக இருந்து விளையாட்டை பார்க்குறவங்களுக்கும் அந்த ஆபத்தே விளையாட்டாக தான் அனுபவமாகும். சகிப்புத்தன்மை சக்தியினால் அதை ஒரு பொழுதுபோக்காக தான் அவங்க அனுபவம் செய்வாங்க. இல்லை விளையாட்டுன்னு புரிஞ்சுக்கணும், சகிப்புத்தன்மை சக்தி இருக்கணும். இல்லை ஒருத்தர் பயங்கரமாக திட்டுறாங்க, அம்மாவில் அதை பொறுத்துக்கணும், பொறுமை. அடுத்தது இது ஒரு விளையாட்டு. அரசியல்வாதிகளும் பாருங்கள் அப்படி தானே இருக்கிறாங்க. நேற்று வரைக்கும் திட்டுறாங்க, டக்குன்னு ஒரு சந்தர்ப்பம் வரும்போது திடீர்னு கூட்டணி மாறுறாங்க. அவங்கக்கிட்ட கற்றுக்கணும் எப்படி விளையாடுறதுன்ட்டு இல்லையா? உடனே அணைச்சிக்கிறாங்க. எப்பட்றா அப்படியெல்லாம் பேசிட்டு இப்படி அணைச்சிக்கிறாங்கன்னு தோணும். அப்போ அது அவங்க விளையாட்டை பார்த்தா தான் அது சாத்தியம். அதே மாதிரி நம்மளும் உலக ராஜ்யத்தை அடைய போகிறோம். அதனால் எல்லாமே ஒரு விளையாட்டு தான். விளையாட்டுன்னு விலகி பார்த்தீங்கனாலே அந்த ராஜ்யம் நமக்கு கிடைக்கும். எப்போவுமே ஆனந்தமாகவும் இருப்பீங்க. ஸோ ஆனந்தமாக இருக்கிறதுக்கு பல டிப்ஸ் பாபா அவ்யக்தேஷரால் கொடுக்குறார். ஸோ செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.